மௌனம் பேசியதோட கடைசி நாள், கடைசி படப்பிடிப்பு. ஆமாம், கடைசி படப்பிடிப்பு ஷார்ட் என்ன சொல்ல, கடைசி காட்சியோடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், இவர்கள் எல்லாம் என்னோடு அருமையாக பெண்களாகவும் மாப்பிள்ளையாகவும் ஆத்துக்காரன் கொஞ்ச நாளா வேலை செஞ்சாங்க. இவர் மாப்பிள்ளையா இருந்தாரு, என் பொண்ணு. இது வந்து எனக்கு பொண்ணா பண்ணிச்சு. இந்த இதுல எனக்கு உசுரோ எடுக்கிறதுக்கு வந்து எல்லாம் இதை வந்து இப்படி ஒரு அழகான குடும்பத்தை நாங்க வந்து மிஸ் பண்றோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களும் வந்து எங்களை மிஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஆமாடாவது கமெண்ட்ல போடுங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு பாவோட போறாங்க. என்னோட சாசுமா எனக்கு மதர் இன் லா எனக்கு வீட்டுல இருந்து அமைச்சிருக்காங்க. அப்போ பாரு குறை என்னதான் சொல்றான். ஆனா அவங்க அந்த டைம் சொல்றாங்க, நீ நல்லா பொண்ணு தானே, அதுக்காக போறீங்களா? சோ எப்படி போறோம், அந்த மாதிரி போறா, இவ்வளவு போறா. பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய், மிஸ் யூ மம்மி. ஆமா ஆமா, இவ முட்டை கொடுக்க மட்டும் தான் செய்வா. இப்படிதான் ஏடா கூடமா பேசுவாரு. ஆனா இவருல இருந்து ரொம்ப நாங்க மிஸ் பண்றோம். சார ரொம்ப மிஸ் பண்றோம். ஜீ தமிழ்ல பலருக்கும் ஃபேவரட்டான ஒரு சீரியலா இருந்துகிட்டு வந்தது தான் மௌனம் பேசியது. போன வருஷம் நவம்பர் மாசம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் 303 எபிசோட்ஸோட கடந்த நவம்பர் 1ஆம் தேதி நிறைவடைஞ்சிருந்தது. சிவாவோட குழந்தை என்னோட வயிற்றுல இல்லை, ஏன்னா எனக்கு கர்ப்பப்பையே இல்லை, துளசி தான் பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுவும் சிவாவோட குழந்தை துளசியோட வயிற்றுல தான் இருக்குன்னு உண்மையை சொல்லிட்டு ஜனனி வீட்டை விட்டு கிளம்புனதோட சீரியலை முடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த இந்த சீரியல் சடனாக முடிஞ்சது இந்த சீரியலோட ஃபேன்ஸ் பலருக்குமே அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்துருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற நாளையில இந்த சீரியல்ல விசாலாட்சி கேரக்டர்ல நடிச்ச ஆக்ட்ரஸ் கிருபா இந்த சீரியலோட லாஸ்ட் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட வீடியோவை ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ மௌனம் பேசியதே சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.